இந்த நேரத்துல இவ எதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லு, என்ன விஷயம்? ராசாத்தி, பாரி மாமா அங்க வந்தாரா? இல்லையே. ஏன், என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாரி மாமா பெரிய வீட்ல இல்ல. சரி, உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாரான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. ஐயோ, இப்ப எங்கதான் போயிருப்பாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஏய், பாரி மாமா எங்க போனாரு? ஏ ராசாத்தி, ஒருவேளை மரகத அத்தை பேசின வார்த்தையில மனுஷன் மனசுடைஞ்சு போய் ஏதாவது விபரீதமா பண்ணக்கூடாதது பண்ணிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராசாத்தி. ச்சீ, வாய மூடு. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அது சரி, எப்ப பாரு யார் குடிய கெடுக்கலான்னு அலையிறல, அப்புறம் எப்படி நீ நல்ல மாதிரியா பேசுவ? ஆனா ஒண்ணு கண்மணி, நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுல்ல. இப்படி வீடு ரெண்டா போய் எல்லாரும் கஷ்டப்படணும் தானே நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட. ரொம்ப சந்தோஷம். முதல்ல மங்க அத்தை, இப்போ பாரி மாமாவா? நீ போட்ட பிளான் படி மாமாவும் வெளியேறிட்டாரு. இப்ப சந்தோஷம் தானே? இதனடா வம்பா போச்சு. பாரி மாமாவை காணோன்னு பதறி போய் போன் பண்ணா இப்படி என் மேல பழி போடுவ? நல்லா இருக்கு ராசாத்தி உன் நியாயம். பாரி மாமா வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற அக்கறையில தான் நான் உனக்கு போன் போட்டேன். உன் அக்கறை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். வீடி போன. இனியா, ராசாத்தி, சொல்லுங்கம்மா. இல்ல என்ன வேணும்? ஒண்ணும் வேணாமா. இனியனும் ராசாத்தி எங்க போனாங்க? அது அது வந்து பாரி தாத்தாவை காணுமா, அதான் அத்தையும் மாமாவும் தேடி போயிருக்காங்க பாட்டி. ஏய், என்ன பொண்ணே, இலக்கியா என்ன சொல்றா? ஆமாமா, பெரியய்யா வீட்ல இருந்து பாரியய்யாவை காணும்னு போன் வந்தது. உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு. ஐயோ, இப்படி நீங்க மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான் ராசாத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னான். இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த வயசுக்கு அப்புறம் அப்படி என்ன எனக்கு கோபம் பிடிவாதோ, அதனாலதான் இப்படி எல்லா பிரச்சனையுமே. தப்பு தப்பு பண்ணிட்டேன். நான் அவரை விட்டு தனியா வந்திருக்கவே கூடாது பொண்ணு. ஐயோ, நீங்க அழாதீங்கம்மா. எப்படியும் ராசாத்தியும் தம்பியும் பாரியய்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமா பாட்டி, பாரி தாத்தா கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க அழாதீங்க. ப்ளீஸ் அழாதீங்க. இவ்வளவு நாள் எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேனோ அது நடந்து போச்சு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. தம்பி எங்க போனானே தெரியலையம்மா. தெரிஞ்ச இடம்லாம் தேடி பார்த்தாச்சு. ஆமாப்பா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. புனிதா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ பயப்படாத. சரிம்மா, ஒண்ணு பண்ணுவோம். நாம வேற பக்கமா போய் தேடி பார்ப்போம். சரிங்க மாமா. உன் சித்தி தாம்மா போன் பண்றா. சரி, எடுத்து பேசுங்கப்பா. அவ என் புருஷன் எங்கன்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்லுவேன்? பா, நீங்க முதல்ல எடுத்து பேசுங்கப்பா. ஏன்பா, நீங்க எடுத்திருக்கலாம்ல.
பேசுங்கப்பா, பேசுங்க. ஆ, சொல்லுமா மங்க. என்னத்த சொல்றது மாமா? அவரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அது வந்துமா. ஐயோ மாமா, உங்க தம்பி கிடைச்சாரா இல்லையா? முதல்ல அத சொல்லுங்க. இல்லம்மா, என் தம்பி எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்த்துட்டேன். அவனை காணோம்மா. அங்கேயும் அவர் இல்லைன்னு மாமா சொல்றாரு. ஐயோ, அவர் எங்கதான் போயிருப்பாரோ? எல்லாம் என்னாலதான். ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சரி வாங்க, வேற இடத்துல தேடி பார்ப்போம். வேணும்னா ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. என்ன மாமா, எங்க தேடியும் மாமா கிடைக்கல, என்ன பண்றது? அதான சத்தி, எனக்கும் புரியல. மங்காக்கு தான் ஃபோன் சரி பண்றாங்க. பேசு. சொல்லுங்க அத்தை. சின்ன வேலையா வெளியில வந்தோம், இப்ப வந்துருவோம். எனக்கு எல்லாம் தெரியும் ராசாத்தே. நீ உன் மாமாவை தேடி எங்கேயும் போக வேணாம். அத்தை, நாங்க எப்படியும் நான் தான் சொல்றேன்ல ராசாத்தே, அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, என்ன சொல்றீங்க? மாமா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீயும் யூனியனும் உடனே கிளம்பி நம்ம ஊர் எல்லையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். சரி அம்மா அத்தை, என்ன சொன்னாங்க? ஊர் எல்லையில இருக்கிற அம்மன் கோயில் பக்கத்துல வர சொல்றாங்க. சரி வா. ம். என்னங்க? அப்பா அப்பா, என்ன பாது? ஏன் அழறீங்க? என்னங்க? அப்பா அழாதீங்க. அப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா. இங்க பாருங்கப்பா. அம்மா அம்மா, என்னங்க? அழாதீங்க, சொன்னா கேளுங்க. அழாதீங்க, அழாதீங்க. அப்பா அழாதீங்கப்பா. அம்மா ஒண்ணு இல்ல. அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்க. பாரி, டேய் பாரி, என்னடா நீ? பாரி, என்ன பாரி நீ இப்படி பண்ணிட்டியப்பா? என்னதான் கோவம் இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியப்பா. நான் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன்.
உன்னை காணணும்னு பதறிட்டேன்பா. இனி என் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சதுப்பா. இப்படி பண்ணிட்டியே பாரு. பெரியப்பா, அதான் அப்பா கிடைச்சிட்டார்ல, விடுங்க. ஆமா மாமா, பாரி மாமா இப்ப இருக்கிற மனநிலையில எதுவும் கேட்க வேண்டாம். இல்ல ராசாத்தி, என் தம்பி இத்தனை வருஷமா என் கூடவே இருந்துட்டான். திடீர்னு இவனை காணணும் உடனே எனக்கு படபடன்னு வந்துருச்சுமா. அதாம தாங்காம கேட்டேன். அண்ணே அண்ணே, என்னன்னு இது? உங்களுக்கே உடம்பு முடியல. அதை விடுப்பா. நீ மங்கைய கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினைச்சா சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டை விட்டு நீயே வந்துட்டியப்பா. அண்ணே, அது இல்லண்ணே, அண்ணி அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. அவ கிடக்கிறா, நேத்து வந்தவ. அதுக்காக நீ இப்படி இல்லனே, அன்னைக்கு இது ஏன் குடும்பம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும் போதே பாதி செத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சாவடிச்சிட்டாங்கண்ணே. ஐயோ என்னங்க, அழாதீங்க. உன் நல்ல மனசு புரிஞ்சுக்கா உன்னை இப்படி கதைகலங்க நிக்க வச்சுட்டாள் அந்த பாவி மரகதம். எல்லாம் என்ன சொல்லணும் மாமா, ஆரம்பத்துல எவ்வளவு அடக்கி வைக்காம அவளுக்கு நான் அடங்கி போறதுனாலதான் நம்ம வீட்டுல எல்லா பிரச்சனையும். ஐயோ 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 மாமா, நீங்க எந்த தப்பும் பண்ணலண்ணே. அப்பா, இதெல்லாம் அந்த கண்மணி அண்ணியோட வேலைதான். அதை கேட்டுதான் அம்மா இந்த ஆட்டம் ஆடுறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் என் தப்பும் கொஞ்சம் இருக்கு. உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்ல அவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது நம்ம பரம்பரை வீடு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வா பாரி, வீட்டுக்கு போலாம். பாரி, பாரு பாரி, அண்ணன் சொல்றேன்ல, வீட்டுக்கு வந்துருப்பா, வந்துருப்பா. இல்லண்ணே, 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 இனிமே இது சரி வராதுண்ணே. எப்ப அண்ணி கண்மணி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே நம்ம குடும்பத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அவளுக்கு எங்க குடும்பத்தை கண்டாலே பிடிக்கலண்ணே. நானும் எங்க குடும்பமும் வீட்டை விட்டு போகணும்னு அவ எப்போ முடிவு பண்ணிட்டா. என்னது, அவ முடிவு பண்ணிட்டாளா? அவ யாரு தம்பி நம்ம வீட்டுல முடிவு எடுக்கிறதுக்கு? மரகதமே ஒண்ணு இல்லைங்க. இவ யார்? இவ எங்க இருந்து வந்தா? முதல்ல அவளை அடக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் உருப்படும். ஐயோ அண்ணே, தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அண்ணே. என்னதான் அவ கெடுதல் பண்ணாலும் அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அட போப்பா, அதுக்கான பொறுப்பு தகுதி அவளுக்கு இருக்கா என்ன? அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்பவே அடிச்சு விரட்டு. ஐயோ மாமா, நீங்க பெரியவங்க, உங்க வாயில அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. பாரி மாமா சொன்ன மாதிரி அவ நம்ம வீட்டு மருமக. அவளை வெளியே அனுப்புனா நம்ம வீட்டை பத்தி ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. என்னது,
அவ அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துக்க சொல்றியா ராசாத்தி? அது இல்ல மாமா, அவளுக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். அட போமான், அதுங்க இந்த ஜென்மத்துல திருந்தாதுங்க. பாரி, அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். நீ வா பாரி, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன மன்னிச்சிருங்க. கண்மணி அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் அங்க இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால பெரிய வீட்டுக்கு நான் இனிமே வரமாட்டேன்னு. பாரி, அது மட்டும் இல்ல அண்ணே, அண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனா அதுக்கான எந்த முயற்சி எடுக்கிறது இல்ல. அப்படியே யாராவது ஏதாவது செஞ்சா கூட அந்த கண்மணி பேச்சை கேட்டு அண்ணி எல்லாரையும் தப்பா நினைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் உங்க பேச்சை நான் மீறேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியலன்னு, இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் வீட்டை விட்டே வந்துட்டேன். அப்பா, நீங்க வீட்டை விட்டு வந்தது தப்பு இல்லப்பா, அது உங்களோட சுய விருப்பம். ஆனா புள்ளன்னு நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்து நீங்க இப்படி கோயில்ல வந்திருக்கீங்களே, அதை நினைச்சாதான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா மாமா, உங்க புள்ள இருக்கும்போது நீங்க ஏன் மாமா அங்க வராம இப்படி யாரும் இல்லாத மாதிரி கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க? என்னப்பா ஒன்னும் பேசாம இருக்கீங்க? வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். பரவாயில்லடா. அப்பா, நான் நீங்க பெத்த புள்ளப்பா. என் வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு என்னப்பா சங்கடம்? அப்பா, அதுவும் உங்க வீடுதான். அப்பா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. வாங்க போலாம். மாமா, அது மாமா சொல்றாங்கல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னும் என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம புள்ளையும் மருமகளும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறாங்கல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். பெரிய மாமா, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒரு தற்காலிகமான பிரிவுதான். சீக்கிரமா நாம இதை சரி பண்ணிடலாம். பெரியப்பா, அப்பாவை நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன். பெரியப்பா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. ஆமால, நீ அவன் புள்ள, அவனுக்கு குடும்பம், மக மருமகள்லாம் இருக்காங்க. நான் தான் என் தம்பியை என் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறல்ல. ஐயோ மாமா, அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. இப்ப என்ன, அண்ணன் வீட்டுக்கு தானே நம்ம சித்தப்பா போறாரு. நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் சித்தப்பா அங்க இருக்கிறது தான் சரியா படுது. ஆமா மாமா, கண்மணி அக்கா பேச்சை கேட்டு மரகதான் அத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. பாரி மாமா திரும்பவும் பெரிய வீட்டுக்கு வந்தா இன்னும் மன வருத்தம் ஜாஸ்தியா தான் ஆகும். நீங்க எல்லாரும் இப்படி சொல்றதுனால என் தம்பியை இனிய வீட்டுல விடுறேன்.
ஆனா ஒண்ணு பாரி, என் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் இதை சொல்றேன். ராசாத்தி, பாரி நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா மாமா.